நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற கேள்வி பதிலும் மற்றும் அதில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் என்ன என்பதை பற்றி தான். கேள்வியானது, கோபம் வராமல் தடுக்க ஏதேனும் வழிபாடு இருக்கிறதா? கோபம் வராமல் தடுக்க ஏதேனும் வழிபாடு இருக்கிறதா? கோபம் எல்லாருக்கும் வரும் என்பதில் எல்லாருக்கும் வரும் என்று நாம் சொல்ல முடியாது. சில நபர்களுக்கு அதிகமான கோபம் இருக்கும். சில நபர்கள் என்றால் ஜாதகர்களை சொல்லுகிறேன், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அவர்களில் சிலவருக்கு நல்ல கோபம் வரும், சிலவருக்கு ஒரு தாங்கக்கூடிய அளவிற்கு கோபம் வரும், சிலவர்களுக்கு எப்பொழுது இயல்பான ஒரு கோபம்தான் இருக்கும், சிலவர்களுக்கு என்ன சொன்னாலும் கோபமே வராது. இவற்றுக்கெல்லாம் அடிப்படை அவர்களுடைய கிரக அமைப்பு என்று தான் சொல்ல வேண்டும். இந்த ஜாதகர், அதாவது ஆணோ பெண்ணோ, அவர்களின் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களின் அடிப்படையில் தான் இந்த கோபமாகட்டும் தாபமாகட்டும் விருப்பு வெறுப்பு எல்லாவற்றையும் நாம் அதாவது குறிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த கேள்விக்கான பதில், கோபம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயம் நமக்கு தினமும் 3 வேளையும், தினமும் என்ற காலையிலும் மதியமும் அதேபோல் மாலையிலும் நமக்கு தெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம். தெய்வ வழிபாடு என்றால் நாம் பூஜை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட எந்த ஒரு கட்டாயம் இல்லை. பூஜை செய்து வழிபாடு செய்வதாக இருந்தாலும் நல்லதுதான். அல்லது கோபம் வராமல், நமக்கு கோபம் வருகிறது என்று நமக்கே தெரியும் என்றால் நாம் ஒரு அமைதியான இடத்தில் நம்மை நாமே மனப்பக்குவப்படுத்தி இந்த கோபத்தை அடக்குவதற்கான தெய்வ வழிபாடு மனதிற்குள்ளே செய்யலாம். இதுபோல் காலை மதியம் மாலை அல்லது காலை மாலை இந்த மாதிரி செய்யலாம். அல்லது பிரம்ம முகூர்த்தத்திலும் அதேபோல் இரவு தூங்குவதற்கு முன்பும் நீங்கள் ஒரு தியான நிலை மாதிரியோ அல்லது தெய்வ நாமத்தை உச்சரித்து கொண்டோ இருக்கும் பொழுது நிச்சயம் கோபமானது தனியும். அதேபோல் நமக்கு ஒரு ஞானமே கிடைக்கும். மன அமைதிப்படும்போது நாம் யோசிக்க தொடங்குவோம். நாம் செய்வது சரியா, நாம் கோபப்படுவது, அடுத்தவர் மீது நாம் கோபப்படுவது சரியா தவறா? அது இல்லை, நாம் சரியாகத்தான் இருக்கிறோம், ஆனாலும் நம் எதிரில் இருப்பவர்கள் தான் கோபத்தை உண்டு பண்ணுகிறார்கள் என்றால் நமக்கு நம்மை நாடி அந்த எதிரித்தன்மை உள்ள நபர்கள் நம்மை நாடி வந்து நமக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறார்கள் என்றால் அது நம்முடைய கர்மவினை என்று தெரிந்து கொண்டாலே அந்த கர்மவினை, அதாவது தேவையற்ற கர்மவினை நம்மை நெருங்காமல் இருக்க நாம் தெய்வ பக்தியை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நமக்கு வரும் கோபமானது காணாமலே போய்விடும். எனவே தெய்வ வழிபாடு தினமும் செய்ய செய்ய கோபமானது நம்மை நெருங்காது என்பது உறுதியான வாக்கு. மேலும் மனப்பக்குவம் பெற உண்டானது தான் வழிபாடு. இறைவனை நெருங்க நெருங்க கோபம் தாபம் தீய எண்ணங்கள் அற்ப ஆசைகள் நம்மை நெருங்காது. தெய்வ வழிபாட்டின் மூலம் தெளிந்த அறிவு உண்டாகும். பிறகு கோபத்துக்கு அங்கு இடமே இல்லை. இதுதான் இந்த கேள்விக்கான பதில். இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள், கோபம் வராமல் தடுக்க ஏதாவது வழிபாடு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு அடங்கியிருக்கும் பதில் என்றால், கோபம் என்றால் அங்கு செவ்வாய் கிரகத்தை குறிக்கும். வராமல் தடுக்க வேண்டும் என்றால் அதாவது தடுக்க வேண்டும் என்றால் அங்கு கேது கிரகத்தை குறிக்கும். கோபம் வராமல் தடை போட வேண்டும் என்றால் அங்கு கணபதி வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது. எனவே கேது கிரகத்தை குறிக்கும். ஏதாவது வழிபாடு இருக்கிறதா என்றால், வழிபாடு என்று சொல்லும் பொழுதே கடவுளினுடைய அதாவது கடவுளை நாடுவது என்று பொருள். எனவே ஏதாவது வழிபாடு இருக்கிறதா என்ற சொற்றொடரில் குரு கிரகம் அமைந்திருக்கிறார். எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் செவ்வாய், கேது மற்றும் குரு கிரகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்வோம். அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.